ஜேஜே ஆர் மின்னலை? மின்னலு. ஓகே. மின்னலை ஆர் ராக்கெட்ரி? ராக்கெட்ரி. ராக்கெட்ரி ஆர் அலைப்பாயுதே? ராக்கெட்ரி. அலைப்பாய் சாரி ராக்கெட்ரி ஆர் கன்னத்தில் முத்தமிட்டால்? ராக்கெட்ரி. மை காட்! ராக்கெட்ரி ஆர் ரன்? ராக்கெட்ரி. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன் நான். ஆ. ஆமா. இல்லைங்க சினிமாவோட அ அ ஒரு விஷயம் வந்து கதை சொல்றது. ஓகே. இன்னொன்னு வந்து சமுதாயத்துல வந்து ஒரு இம்பாக்ட் வச்சுக்கிறது. ஓகே. இல்ல ஒரு கதைய மாத்தி அத ஒரு நல்லது செய்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஓகே. இந்த எல்லா படமும் நல்ல படம் தான். பெரிய இயக்குனரோட படங்கள் தான். ஆனா ராக்கெட்ரிய பண்ணதுக்கு காரணம் வந்து ஒருத்தரோட அநியாயம் நடந்திருக்கு. அவர் ஒரு உண்மையான மனுஷர் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு படம் வந்து அவரோட வாழ்க்கையே மாத்திருச்சுங்க. யூ நோ வாட் ஐ அம் சேயிங். நம்பி நாராயணன் ஒருத்தர் எஸ். வந்து இன்னைக்கு கூட அவர் இருக்கிற காலனில அவமானப்பட்டு தான் இருந்துறாரு. படம் ரிலீஸ் ஆற வரைக்கும். ஏன்னா யாருமே நம்பல அவரு இன்னசென்ட் அப்படின்ட்டு. பொறாமைப்படுறவங்க படுத்துட்டு பொறாமையா தான் பார்ப்பாங்க. அவருக்கு ஒரு கிளீன் சிட்ங்கிறது வந்து அந்த நேஷனல் அவார்டு அண்ட் பத்மபூஷன் கிடைச்ச அப்புறம் கிடைச்சது. பட் ராக்கெட்ரி ரிலீஸ் ஆன அப்புறம் எல்லாரும் அந்த தெருவிலேயே பெருமையா நம்பி நாராயணனோட நேபர், நம்பி நாராயணன் அவருக்கு வீட்ல தயிர் வேணும்னா ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு அந்த சமுதாயமே மாறிடுச்சு. ஒரு சினிமாவால அந்த கதைய மாத்த முடியும். ஒரு மனுஷனோட லைஃப்ப மாத்த முடியுங்கிற ஒரு எஸ். ஒரு ஒரு உண்மதான். ரியலைசேஷன் வந்து எனக்கு அதுதான் அதனால தான் ராக்கெட்ரி எனக்கு பவர்ஃபுல்லா